أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن في الجنة بابا يقال له الريان يدخل منه الصائمون يوم القيامة لا يدخل منه أحد غيره أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முஹ்தரீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் முதல் நம் அனைவர்கள் வரை அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் பார்த்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத் நிறைந்த இந்த மாதத்தில் அருள் வளம் மிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் இறைவனின் அமைதியையும் மன நிம்மதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறையில்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் அனைவரையும் கொண்டு சேர்த்ததை போன்று நாளை மறுமையில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமானவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடிய ஒன்று சேரக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக நோன்பின் நோக்கம் 2. முதலாவது இறையச்சம், இரண்டாவது தக்வா. முதலாவது இறையச்சம், இரண்டாவது பரக்கத், அருள் வளம் என்று சொல்லப்படுகின்ற பரக்கத். இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் அடைந்து விட்டால் ஈருலக வாழ்க்கையும் வெற்றியாக ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பாளிகளை அல்லாஹ் முக்கியமான விருந்தாளிகளாக பார்க்கிறான். தொழுகையாளிகள், ஜகாத் வழங்கக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள், இவர்களை ஒரு கண்ணோட்டத்தில் மார்க்கம் பார்த்தால் நோன்பாளிகளை மார்க்கம் வேறொரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறது. தொழுகையாளி தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அவர் அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டுப்பட்டு அமைதியாக உள்ளச்சத்தோடும் புற அச்சத்தோடும் அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார். ஜகாத் கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய செல்வத்தை அவர் வாரி வழங்குகிறார். ஹஜ் செய்யக்கூடியவர் செல்வத்தை செலவழிக்கிறார், தன்னுடைய நாளை செலவழிக்கிறார், தன்னுடைய வசதியான நிம்மதியான வாழ்வை அங்கே சில நாட்கள் தியாகம் செய்து நெருக்கடியான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆனால் நோன்பு என்பது
நோன்பாளிகளை ஒரு பெரும் தியாகிகளாக அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனித இனமும் போராடுவது உணவுக்காக வேண்டித்தான். ஒட்டுமொத்த உலகமும் போராடுகிறது. அந்த உணவையே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் தியாகம் செய்கிறான் என்று சொன்னால் அவனை தியாகியாகத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நாளை மறுமையில் நாம் வைத்த நோன்பு நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் நோன்பு நமக்காக வேண்டி பரிந்துரை செய்யும். இறைவா, நான் அவனை உண்ண விடாமல் தடுத்தேன், தண்ணீர் குடிக்காமல் தடுத்தேன், உறவு கொள்ள விடாமல் தடுத்தேன். எனவே நீ அவனுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக, அவனை சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக என்று நோன்பு நமக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நோன்பை மறக்காமல் நாம் மதித்தால் நோன்பு நம்மை மறக்காது. நாம் நோன்பாளிகளை அல்லாஹ் விருந்தாளிகளாக, முக்கிய பிரமுகர்களாக அல்லாஹ் பார்க்கிறார் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சில நிகழ்வுகளிலே, அரசாங்க நிகழ்வுகளிலே, மத்திய மாநில அரசு நிகழ்வுகளிலே, அல்லது ரொம்ப பிரம்மாண்டமான திருமணங்களிலே ஒரு சில பாதைகள் தனியாக இருக்கும். அது விஐபிகளுக்காக உள்ள பாதை. அதில் மற்றவர்கள் வரவோ போகவோ முடியாது. சாமானிய மக்கள் அதில் வர முடியாது. அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய பாதைகளில் ஒரு பாதை இருக்கிறது. அது நோன்பாளிகள் மட்டுமே பிரவேசிக்க முடியும், மற்றவர்கள் அதற்கு உள்ளாக வர முடியாது. அவர் சொர்க்கவாசியாக இருந்தாலும் சரி. அந்த வாசலுக்கு ரய்யான் என்று ஒரு பேர் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன பில் ஜன்னத்தி லபாபன் யுகாரு லஹு அர்-ரய்யான் லா யதுகுலு மின்ஹும் சாயிமூன யௌமல் கியாமா வலா யதுகுலு மின்ஹு கைருஹு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்திலே ஒரு தனி பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே நோன்பாளிகள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும், மற்றவர்கள் வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மொத்தமாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைவது என்பது வேறு. நோன்பாளிகள் தனி பாதையிலே மலக்குமார்களின் வாழ்த்துக்களோடு வரவேற்புகளோடு அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மதிப்பும் மரியாதையும் மிக்கவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வைக்கின்ற நோன்பு நம்மை சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடாது. மற்ற நாளிலே பகலிலே சாப்பிட்டோம், இந்த மாதத்திலே சாப்பிடவில்லை, அவ்வளவுதான். மற்ற மாதத்திலே இரவிலே சீக்கிரமாக தூங்கி விடுவோம், இந்த மாதத்திலே கொஞ்சம் தூக்கம் இரவிலே கம்மியாக இருக்கிறது. மற்ற மாதத்திலே செலவுகள் குறைவாக இருக்கும், இந்த மாதத்திலே ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற காரணத்தினால் சற்று அதிகமாக இருக்கும் என்கிற அளவிற்கு நம்முடைய நோன்பு நம்மை தாண்டி போய்விடக்கூடாது. ரமலான் நம்மை தாண்டி போய்விடக்கூடாது. ஒரு ரமலான் நம்முடைய வாழ்வில் வந்து போனால் மிகப்பெரிய மாற்றம் வருவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் மிகுந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. வேறு மற்றபடி நீங்கள் பசியோடு இருப்பதில், தாகமாக இருப்பதில், நம்மை பசியோடு இருக்க வைத்து பார்ப்பதில், தாகத்தோடு இருக்க வைத்து பார்ப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த நோக்கமும் இல்லை. நம்மை உண்ணாமல் பருகாமல் உணவையும் தண்ணீரையும் இல்வாழ்வையும் தியாகம் செய்ய வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று வந்துவிட்டால் நான் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை, இறை அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, இஸ்லாமிய வரலாற்றில் ரமலானுடைய காலத்தில் தான் முஸ்லிம்களின் ஈமானை அல்லாஹ் ரொம்பவும் பலப்படுத்தி இருக்கிறான். பல்வேறு
போர்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். ரமலானிலே பசியோடு தாகத்தோடு களத்திலே நின்ற முஸ்லிம்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது, உடல் பலு என்பது அது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. உணவிலே இல்லை, தண்ணீரிலே இல்லை, சுகமான மனநிலையிலே இல்லை. ஆனால் அல்லாஹ் நினைத்தால் பசியோடு இருப்பவர்களையும் அல்லாஹ் வெற்றி பெற செய்ய வைப்பான். ஈமானுடைய பலத்தால், ஆன்மீக பலத்தால் என்பதை அல்லாஹ் நிரூபித்திருக்கிறார். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் பிறை 17 கண்ணியத்திற்குரியவர்களே நடைபெற்ற பத்ர் போர் மகத்தான வெற்றியை கொடுத்தது. உண்ண உணவில்லை, சஹர் சாப்பிட்டிருப்பார்களே என்று நினைக்கலாம். நம்மை போன்று சஹர் சாப்பிட்டவர்கள் அல்ல சஹாபாக்கள். ஒரு கவளம் 2 கவளம் உணவு, அறுப்பதற்கு ஒட்டகம் இல்லை, பயணம் செய்வதற்கே ஒட்டகம் இல்லை என்கிற பொழுது அங்கே அறுத்து சமைப்பதற்கு எப்படி ஒட்டகம் இருந்திருக்க முடியும்? பயணம் செய்வதற்கே ஒட்டகம் இல்லை. ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் முறை வைத்து ஏறி பயணம் செய்து வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. மக்களின் கஷ்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் கொண்ட ஈமானிய வலிமையின் காரணத்தினால் பலமான வெற்றியை கொடுத்தார். மக்காவாசிகளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. 300 பேர் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். நாம் 1000 பேர் இருக்கிறோம். நம்மை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு எப்படி துணிவு இருக்கிறது, எப்படி தைரியம் வந்தது? ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு படை மறைந்திருந்து நம்முடைய கண்ணுக்கு அப்பால் பாறைகளுக்கு பின்னால் மற்ற இடங்களிலே பதுங்கு குழிகளிலே பதுங்கியிருந்து திடீரென்று வெளியிலே வந்து கொரில்லா தாக்குதல் நடத்துவார்களோ என்ற அச்சத்தில் அம்ரு இப்னுல் ஜமூஹ் என்பவரை உளவு பார்ப்பதற்காக இரவு நேரத்திலே அனுப்புகிறார்கள். அவர் முஸ்லிம்கள் இருக்கின்ற பகுதியிலே அவர் சுற்றி சுற்றி வருகிறார். அங்கு இருக்கின்ற ஒரு வேலையாளை போன்று, கூலியாளை போன்று தோற்றத்திலே அவர் அந்த முஸ்லிம்களின் கூடாரத்திலே வந்து பார்க்கிறார். அங்கு யாரிடத்திலும் போர் குறித்த பதற்றமும் இல்லை. நாளை காலை என்ன ஆகுமோ என்ற அச்சமோ பயமோ யாருக்கும் இல்லை. சில நபர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், சில பேர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், சில பேர் அமைதியாக அமர்ந்து திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு வேறு யாரும் நாளை காலை நடக்கின்ற போரை குறித்து என்னாகுமோ என்ற அச்சத்திலோ பயத்திலோ அவர்கள் பேசிக்கொண்டதை அவரால் பார்க்க முடியவில்லை. மக்காவாசிகளிடத்தில் போய் ஒரு வார்த்தையை பதிவு செய்தார். வரலாறு அந்த வார்த்தைகளை பொன்னெழுத்துக்களால் பொறித்துக் கொண்டிருக்கிறது. மக்காவாசிகளை பார்த்து சொன்னார், யா மஅஷர குரைஷ், குரைஷிகளே, அல் பலாயா தஹ்மிலுல் மனாயா, உங்களுக்கு வந்திருக்கின்ற பலா முசீபத்துகள் சோதனைகள் இருக்கிறதே அது மரணத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. நவாதிஹு யஸ்ரிபு அல் மௌத்தன் நாகில், மதீனாவின் ஒட்டகங்கள், யஸ்ரிப் என்பது மதீனாவின் பழைய பெயர், மதீனாவின் ஒட்டகங்கள் சந்தேகமில்லாத மரணத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவர்களை பார்த்தால் யாரும் பயந்தவர்களாக தெரியவில்லை. அச்சத்தின் நிழல் கூட அவர்களுக்கு அருகிலே வந்ததாக தெரியவில்லை. அவர்களை பயத்தின் எந்த நிழலும் அவர்களை தொட்டு பார்க்கவில்லை. அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். நீங்கள் தான் பதறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் இறை நம்பிக்கையில் அழுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களை வெல்வது கடினம் என்று அவர் சொல்கிறார். கணியத்திற்குரியவர்களே, இதே போன்ற ஒரு ரமலானுடைய மாதத்தில் தான் கிறிஸ்தவர்களின் கைப்பிடியிலே போய்விட்ட பைத்துல் முகத்தஸை சலாஹுத்தீன் அய்யூபி என்கிற ஒரு மகத்தான ஒரு இஸ்லாமிய தலைவரின் படையின் கீழ் இதே போன்ற ஒரு ரமலானுடைய காலத்தில் தான் பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று சொன்னால், ரமலான் என்பது ஒரு மூமினுக்கு இறை நம்பிக்கையை அதிகமாக்கி தர வேண்டும், ஈமானை பலமிக்கதாக அது ஆக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் பரக்கத்தை கொண்டு வர வேண்டும். இது பரக்கத்தான மாதம், அருள் பொழியக்கூடிய மாதம். நாம் நம்முடைய கவலைகளை மனிதர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம்.
சகோதரர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறோம், நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறோம், உறவினர்களிடத்திலே நம்முடைய கவலைகளை நெருக்கடிகளை பேசிக்கொள்கிறோம், மனைவியிடத்திலே கணவனிடத்திலே பேசிக்கொள்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பேசி பாருங்கள். இந்த மாதத்தில் அல்லாஹ் கேட்டதையெல்லாம் தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். அல்லாஹ்விடத்தில் பேசி பாருங்கள். அது அலாதியான ஒரு இன்பம். நாம் யாரிடையெல்லாம் தேர்வு செய்து நம்முடைய கவலைகளை, நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய லட்சியங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களால் நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றவும் முடியாது, நம்முடைய லட்சியங்களை அவர்களால் வென்றெடுக்கவும் முடியாது. யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? ஆறுதல் வேண்டுமானால் சொல்லலாம். சிரமப்படுகின்ற நாம் நண்பர்களிடத்திலே சொன்னால், உறவினர்களிடத்திலே சொன்னால், பல முசீபத்துகளையோ, நம்முடைய பொருளாதார நெருக்கடிகளையோ, நம்முடைய மன கஷ்டங்களையோ, நம்முடைய நோய் நொடிகளையோ, நம்முடைய எதிர்கால லட்சியங்களையோ நண்பர்களிடத்தில் சொன்னால், உறவினர்களிடத்தில் சொன்னால், மனைவி மக்களிடத்திலே சொன்னால், நல்லவர்களாக இருந்தால் ஆறுதல் சொல்லுவார்கள். நல்லவர்களை போன்று வேடம் போட்டவர்களாக இருந்தால் வாய் வார்த்தைகள் ஆறுதல் சொல்லும், மனதிலே உனக்கு இது வேணும்தான் என்று நினைப்பார்கள். இந்த ரெண்டு தான் நடக்கும். உண்மையிலே உள்ளும் புறமும் நல்லவர்களாக இருந்தால் அவர்களால் ஆறுதல் சொல்ல முடியும். கவலைப்படாதே, இது சரியாகிவிடும், இது எல்லோருக்கும் நடப்பதுதான், அல்லாஹ் சரியாக்குவான். அவர்களும் சொல்வது என்ன? அல்லாஹ் சரியாக்குவான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவனிடத்தில் உள்ளென்று புறம் ஒன்று கிடையாது. அவனுடைய கையிலே எல்லா காரியங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அவன் நினைத்தால் எல்லா விதமான தீர்வுகளையும் நமக்கு தர முடியும். ரமதானில் அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு விழாக்கால சலுகை என்பதை போன்று அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். இதை நாம் முறையாக, சரியாக, கண்ணியத்திற்குரியவர்களே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்விலே பரக்கத் என்பது ஒரு மனிதனுக்கு இருந்துவிட்டால் ஏராளமான செல்வம் என்பது தேவையில்லை. ஆனால் பரக்கத் என்பது இருந்துவிட்டால் அது நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கத் என்பது நிறைய பொருளாதாரம் இருக்கிறது என்பது அல்ல. குறைந்த பொருளாதாரமாக இருந்தாலும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் அது பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த வரலாறு வருகிறது. யா ரசூலல்லாஹ், என் வீட்டுக்கு திடீரென்று விருந்தாளிகள் வந்து விட்டார்கள். என் வீட்டுக்கு திடீரென்று விருந்தாளி வந்து விட்டார். என் வீட்டில் எதுவுமே இல்லை. நான் அவரை உட்கார வைத்து விட்டு வந்திருக்கிறேன். நான் என்ன செய்யலாம்? ஏதாவது இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள்ளே எழுந்து சென்று கொஞ்சம் உணவை எடுத்து வந்தார்கள். உணவு என்றுதான் வருகிறது, என்ன உணவு என்று வரவில்லை. அவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதையிலே நீங்களும் அவரும் சாப்பிடுங்கள். பாரக்கல்லாஹு லக்க வ இய்யாஹு, அல்லாஹ் உனக்கும் பரக்கத் செய்யட்டும், அவருக்கும் பரக்கத் செய்யட்டும் என்று சொன்னார். கொடுத்தது கொஞ்சம் தான், அது ஒருவருக்கு கூட போதாது, ஒருத்தருக்கு கூட அது போதாது. ஆனால் அதை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் அவரும் இதிலே சாப்பிடுங்கள். பாரக்கல்லாஹு லக்க வ இய்யாஹு, அவருக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று சொன்னார்கள். அவர் இப்படி மனசுல நினைக்கல, கொஞ்சம் தானே இருக்கு, இதில் எப்படி 2 பேரும் சாப்பிடுறது என்று நினைக்கவில்லை. ஆன்மீகம் என்பது இதுதான், ஈமான் என்பது இதுதான். நம்முடைய அறிவு ஒன்றை பேசினாலும், நம்முடைய அனுபவம் ஒன்றை பேசினாலும் அதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் புறந்தள்ளி அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையின் மீதும் அழுத்தமான நம்பிக்கை வருகின்ற பொழுது அதுதான் ஈமான், அதுதான் இறையச்சம். இந்த சஹாபி கொண்டு சென்றார். 3 நாட்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த உணவில் 2 பேரும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். தேவைக்கு சாப்பிடுகிறார்கள், தேவைப்படும் பொழுதெல்லாம் சாப்பிடுகிறார்கள். ஆனால் கொஞ்சமும் குறையவில்லை. இந்த சஹாபிக்கு 3 நாள் முடிந்ததற்கு பிறகு விருந்தாளி போய்விட்டார்.
அப்படி அந்த உணவு எவ்வளவுதான் இருக்கிறது என்று எடை போட்டு பார்த்தார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அந்த நிமிடத்திலிருந்து அது குறைய ஆரம்பித்து விட்டது, சாதாரண உணவாக மாறிவிட்டது. நபியிடத்திலே பதறி போய் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், வலவ் இஸ்தமர்ர லஅக்கல்த வஇய்யாஹு தாயிமா அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அப்படியே நீ விட்டிருந்தால், நிரந்தரமாக விட்டிருந்தால், நீயும் அவரும் நிரந்தரமாக அதிலே சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். பரக்கத் என்பது நம்முடைய செயலால் துண்டிக்கப்படுமே தவிர அது தானாக குறையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், ஒரு மஜ்லிஸில் 3 பேர் சேர்ந்து அமருங்கள் அல்லது 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். உணவு குறைவாக இருந்தவுடனே நபியினுடைய அறிவிப்பு, 3 பேர் சேர்ந்து உட்காருங்கள் அல்லது 4 பேர் சேர்ந்து உட்காருங்கள். நாம் சஹரிலே உட்காருவதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை கொடுத்துவிட்டு சொன்னார்கள், கொஞ்சமாக இருக்கிறது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. தாமுல் வாஹிதி யக்வி அல் இஸ்னைன், ஒருவருடைய உணவு 2 பேருக்கு அல்லாஹ் போதுமாக்குவான். உணவிலே பரக்கத் என்பது கண்ணுக்கு தெரியாதது. அல்லாஹ் நினைத்தால் குறைந்த உணவிலே பரக்கத் செய்து நம்முடைய வயிறை, பசியை அல்லாஹ் தாராளமாக போக்குவான். ஒருவரின் உணவு 2 பேருக்கு போதுமாகும், இருவரின் உணவு 4 பேருக்கு போதுமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கோழியினுடைய முட்டை அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து, ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒரு கோழி முட்டையின் அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து திருமணம் செய்வது நபியின் வழிமுறை என்கிற எண்ணத்தோடு, இக்லாஸான எண்ணத்தோடு திருமணம் செய்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திருமணத்தை கேள்விப்பட்டு மறுநாள் அவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலின் பிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்து விடுங்கள். ஒரு கோழி முட்டை அளவிற்கு தங்கத்தை கொடுத்து திருமணம் செய்திருக்கிறார். அவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலின் பிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது குறைந்தபட்சம் அறுத்து நீங்கள் வலிமா கொடுத்து விடுங்கள், இந்த மார்க்கத்தை பேணிக் கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொன்னார்கள். அபரிமிதமான பொருளாதார பரக்கத்தை பெற்றார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டுமானால் நம்மிடத்தில் இறையச்சமும் இருக்க வேண்டும், அமல்களும் இருக்க வேண்டும். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்தி. ஒவ்வொரு ஊர்க்காரர்களும் ஈமான் கொண்டு வத்தகவு இறையச்சத்தோடு வாழ்ந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து பரக்கத்துகளை நாம் இறக்கி தருவோம் என்று பெருமானார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இறையச்சத்தோடு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக குடும்பத்திலே பரக்கத்தை தருவார். கதீப் துல்பிகார் அலி என்ற ஒரு மகத்தான ஒரு மிக பெரும் பேராசிரியர் துல்பிகார் அலி அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி கேட்கிறார்கள், என்னுடைய கணவர் ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் எனக்கு தருகிறார் என் செலவுக்கு, ஆனால் அது எனக்கு போதவில்லை என்று சொன்ன பொழுதே இந்த பெண்ணை பார்த்து கதீப் துல்பிகார் அலி நக்ஷபந்தி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தொழுகையை முறையாக தொழுகிறீர்களா என்று கேட்ட பொழுது இந்த பெண்மணி, முறையாகத்தெல்லாம் சரியாக பேணியெல்லாம் தொழுவதில்லை, அவ்வப்பொழுது தொழுவேன், ஞாபகம் வந்தால் தொழுவேன், வாய்ப்பு வந்தால் தொழுவேன். இந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், ஒரு மாதம் இடைவிடாமல் நேரம் வந்தவுடன் தொடர்ந்து கவனத்தோடு தொழுது பாருங்கள், அதன் பிறகு என்னை சந்தியுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த பெண்மணி அவர் சொன்னதை போன்றே ஒரு மாத காலம் இடைவிடாது, நேரம் தவறாது அவர்கள் தொடர்ந்து தொழுத பிறகு கதீப் துல்பிகார் அலி நக்ஷபந்தி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், இப்பொழுது எனக்கு 500 ரூபாய் கொடுத்தால் கூட அது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத்தை தருவான்.
வணக்க வழிபாடுகள் ஆண்களிடத்தில் மட்டுமல்ல, அது பெண்களிடத்திலும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இருக்க வேண்டும். தாய்மார்களும் தங்களுடைய வீட்டிலே உள்ள பிள்ளைகளோடு சேர்ந்து அமல் செய்ய வேண்டும். எந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளிலே அல்லாஹ் பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்க்கிறான். இது போன்ற வணக்க வழிபாடுகள் இதுவரை இல்லாவிட்டாலும் இனிமேல் உருவாக்கிக் கொள்வதற்கு ரமலான் என்பது ஒரு புதிய வழித்தடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்திலாவது மற்ற வேலைகளை, மற்ற பொழுதுபோக்குகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இது போன்ற வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய பரக்கத்துகளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நேரத்திலே பரக்கத்தை தருவான். வணக்க வழிபாடுகள், இறையச்சம் நம்மிடத்திலே இருந்தால் அல்லாஹ் நேரத்திலே பரக்கத்தை தருவான். நேரங்களிலே பரக்கத், அதுவும் உணரப்பட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேருக்கு 24 மணி நேரமாக இருந்தாலும் அவர் பரபரப்பாக இருப்பார். அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். எத்தனையோ காலம் அரசியலிலே தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு மேல்நிலைக்கு வர முடியாமல் தவிப்பார்கள். 10 ஆண்டு காலம்தான். மதீனாவிற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலம்தான். இன்னும் சொல்ல போனால் 9 ஆண்டுகளும் 7 மாதங்களும் 11 நாட்களும் தான். ஒரு ஞாபகத்திற்கு 10 ஆண்டுகள் என்று சொல்வார். 9 வருடங்கள் 7 மாதங்கள் 11 நாட்கள் அகதிகளாக வந்தவர்கள் தான். மக்காவிலிருந்து உடுத்த ஆடை இல்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல் அகதிகளாக வந்தவர்கள் தான். சரித்திரத்தில் மறக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டினார். இன்று ஒட்டுமொத்த உலகமும் எந்த யூதர்களை அடக்க முடியாமல், எதிர்க்க முடியாமல் பணிந்து கிடக்கிறதோ, அரபுகளிடத்தில் இல்லாத பொருளாதார வசதியா, அரபுகளிடத்தில் இல்லாத வளமா, அரபுகளிடத்தில் இல்லாத இயற்கை வளமா, கருப்பு தங்கம் என்று சொல்லப்படுகின்ற பெட்ரோல் அரபுகளின் காலடியிலே அல்லாஹ் காலடிக்கு கீழே வைத்திருக்கிறார். உணவு வகைகள், அல்லாஹ் அக்பர். அதுவும் சில நேரங்களிலே அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய வீடியோக்கள், அந்த உணவு விருந்து வகைகளுடைய வீடியோக்கள் பார்க்கின்றவர்களை முகம் சுளிக்க வைக்கின்ற வகையில் இருக்கிறது. ஒரு பக்கம் உலகத்தின் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியால் வாடுகிறார். ஒரு பக்கத்தில் ஆப்கானிஸ்தானில் ஒரு தெருவிலே, ஒரு பழக்கடை ஓரத்திலே நின்று கொண்டு சில மக்கள் சாப்பிட்டு விட்டு போடப்படுகின்ற வாழைப்பழ தோலை எடுத்து சாப்பிடுகிறார். ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு தெருவிலே உள்ள சில மக்கள் கழித்து போடுகின்ற பழைய பழங்களை எடுத்து மொத்தமாக அவர் அதை மற்றவர்கள் தேவையில்லை என்று கழித்து போடுகின்ற, ஒதுக்கி போடுகின்ற பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள். இன்னொரு பக்கத்திலே அரபுலகத்தில் உணவு வீணாக்கப்படுகிறது. அவர்களுக்கு இல்லாத வசதிகளா, வாய்ப்புகளா என்ன இல்லை. ஆனால் யூதர்களை கண்டு பயம். அதனால் யூதர்களின் ஆசி பெற்ற யூதர்கள் வழிநடத்துகின்ற அமெரிக்காவை எதிர்த்து தும்பக்கூட பயப்படுகிறார்கள். தும்பல் கூட விடுவதற்கு யோசிக்கிறார்கள். எதிர்த்த அறிக்கை என்ன? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரையே ஜும்மாவிலே இமாம்கள் உச்சரிக்க கூடாது. அரபுலகத்தின் கட்டுப்பாடு. யூதர்களை கிறிஸ்தவர்களை நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள் என்ற வசனத்தை ஒரு இமாம் ஓதினார், கைது செய்யப்படுகிறார். குர்ஆனுடைய வசனம். இவ்வளவு பயம். அந்த எதிரிகளை, அந்த யூதர்களை அசால்ட்டாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கி ஆண்டார்கள் 10 ஆண்டுகள். இத்தனைக்கும் இந்த வசதியில் 100ல் 1 பங்கு கூட இல்லை. கிழிந்த ஆடை, தோல் பாத்திரங்கள், தொடர்ந்து சாப்பிடுவதற்கு உணவில்லை. ஆனால் அல்லாஹ் ஆன்மீக பலத்தை அல்லாஹ் வலுவாக தந்திருந்தார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு சூழ்ந்திருந்தது. அவர்களை யாரும் நெருங்க கூட இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருந்த பொழுது ஒரு வெளிநாட்டு தூதர், கலீஃபா எங்கே, அவரின் மாளிகை எங்கே என்று கேட்ட பொழுது, மக்கள் நீங்கள் யாரை கேட்கிறீர்கள்? கலீஃபாவை கேட்கிறீர்களா, உமரை கேட்கிறீர்களா? உமரைத்தான் கேட்கிறேன், அவர்தானே கலீஃபா,
அவர் தன்னை கலீஃபா என்று அழைப்பதை விரும்ப மாட்டார். கலீஃபா என்றால் சொன்னால் அது அபூபக்கர் மட்டும்தான் என்று அவர் சொல்லுவார். அது அவர் பணிவின் வெளிப்பாடு. அமீருல் மோமினீன், மோமின்களின் தலைவர் என்று வேண்டுமானால் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஒரு வழியை காட்டினார்கள். பாலைவனத்தில் ஒரு மரத்தடியிலே தன்னுடைய செருப்பை தலைக்கு கொடுத்தவர்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அமீருல் மோமினீன் 10 லட்சம் சதுர மைலை கட்டி ஆளுகின்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2வது சக்கரவர்த்தி என்று வரலாறு சொல்லும். ஆனால் சுற்றிலும் பூனைப்படையும் இல்லை, யானைப்படையும் இல்லை, எந்த படையும் இல்லை. அவர் நிம்மதியாக தூங்குகிறார். வந்த தூதுக்குழுவை சார்ந்தவர் அவர் மிரண்டு போய் அவரை எழுப்பி பேச வேண்டியதை பேசிவிட்டு, எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இப்படி உறங்குகிறீர்களே, இஸ்லாமிய எதிரிகள் நினைத்து உங்களுக்கு பயம் இல்லையா என்று சொன்ன பொழுது கலீஃபா சொன்னார்கள், ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன், அல்லாஹ் மிகச்சிறந்த பாதுகாவலர். மனிதர்களின் பாதுகாப்பை நம்ப முடியாது. சொந்த பாதுகாவலராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டவர் தான் இந்திரா காந்தி. 22 வருடங்கள் சொந்த பாதுகாவலராகவே இருந்தவர் தான். அவர் மூலமாகவே சுட்டுக் கொல்லப்பட்டவர் தான். யாருடைய பாதுகாப்பும் நிரந்தரம் இல்லை. அல்லாஹ் சிறந்த பாதுகாவலர். இந்த ஆன்மீக உணர்வை, இந்த வலிமையை, இந்த ஈமானை நம்மிடத்தில் மீண்டும் உருவாக்குவதற்காக வேண்டி வருகை இருந்த மாதம் தான் ரமலானுடைய மாதம். நம்முடைய சிந்தனைகளை செம்மைப்படுத்தக்கூடிய, நம்முடைய சிந்தனைகளை சரி செய்யக்கூடிய, நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய மாதமாக ரமலானுடைய மாதம் நம்மிடத்திலே வந்து போக வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே ஆர்வத்தையும் இன்னும் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே உள்ள அன்றாட நிகழ்வுகள், காலை எழுந்தோம் காலை உணவு, மதிய நேரம் மதிய உணவு, இரவு நேரம் இரவு உணவு, இப்படியே ஒரு எந்திரத்தனமாக போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வில் வணக்க வழிபாடுகளுக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் தனியாக இடம் உண்டு. அந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் உண்டு. அந்த வீடுகளிலே வணக்க வழிபாடுகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் உண்டு என்று சொன்னால்தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது வீடு. இல்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது மண்ணறை, கபருஸ்தான். நீங்கள் கோடிகளை கொட்டி வீட்டை கட்டியிருக்கலாம், பல்வேறு நிபுணர்களை கொண்டு வீட்டை அலங்காரம் செய்திருக்கலாம், பல்லாயிரக்கணக்கான பெருமானமுள்ள அலங்கார பொருட்களை கொண்டு வீட்டை அழகூட்டியிருக்கலாம், அதை வெளிச்சமாக்கி இருக்கலாம். வணக்க வழிபாடுகள் மட்டும் அந்த வீட்டிலே இல்லை, வேறு எல்லா சாதனங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே வெளிச்சம் இல்லாது, எந்த வசதியும் இல்லாது, இருள் சூழ்ந்து தனிமையிலே இருக்கக்கூடிய அந்த மண்ணறைக்கு சமமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த நிலைமையை விட்டு நம்முடைய இல்லங்கள் மாற்றப்பட வேண்டும். நாம் வாழ்ந்ததின் அடையாளங்களை இந்த உலகத்திலே நாம் விட்டு செல்ல வேண்டுமானால், நாம் இருப்பது சில வருடங்கள் தான், நாம் வாழ்ந்ததின் அடையாளங்களை விட்டு செல்ல வேண்டுமானால், நீங்கள் கட்டடம் கட்டினால் கொஞ்ச நாளிலே தகர்ந்து போய்விடும். நம்முடைய பிள்ளைகளும் அதுபோன்று உருவாக்கப்பட வேண்டும். இறையச்சம் உள்ளவர்களாக அவர்கள் வாழையடி வாழைகளாக உருவாக்கப்படுகின்ற பொழுது வாழ்ந்ததின் அடையாளத்தை அல்லாஹ் நிலைபெறச் செய்வான். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் இந்த ஜும்மாவுடைய பயானை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் பாங்கு சொல்லக்கூடியவருக்கு பேரே பிலால் சொல்லுவோம். பிலால் எங்க என்று கேட்பார். பிலால் எங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? உலகத்தில் முதலில் பாங்கு சொன்னவர் அவர். அவருடைய பெயரை அல்லாஹ் உலகம் முழுக்கவும் பரவச் செய்து விட்டான். பெயரிலே அல்லாஹ் பரக்கத்தை தந்து விட்டான். அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டான். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், கருப்பு நிறத்தை சார்ந்தவர். அவர் ஒரு அடிமை, சுதந்திரமானவர் கூட அல்ல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் படுகின்ற சிரமத்தை பார்த்து விலை கொடுத்து வாங்கி அவரை விடுதலை செய்தார்கள். நிறைய சஹாபாக்கள் மக்காவாசிகளால் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு மயக்கமுற்று கீழே விழுகின்ற பொழுது அவரவர்களை தூக்கி செல்வதற்கு உறவினர்கள் வருவார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுகின்ற பொழுது அவருடைய உறவினர்கள் அழைத்து செல்வார்கள்.
நிறைய சுஹைப் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் பிலாலை தூக்கக்கூட ஆள் இருக்காது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கக்கூட ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட பிலாலை அல்லாஹு தஆலா இன்று உலகம் முழுவதும் எத்தனை கோடி பள்ளிவாசல்கள் இருக்கிறது, அத்தனையிலும் பாங்கு சொல்லக்கூடியவருக்கு அவருடைய பெயரை அடையாள பெயராக அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டான், அல்லாஹ் அவரை அங்கீகரித்து விட்டான். மக்கள் திரட்சியான ஒரு இடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே ஒரு குழந்தை தரப்பட்டு இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சம்மைத்துஹு பிஸய்யிதினா பிலால், நம்முடைய தலைவர் பிலாலின் பெயரை சூட்டுகிறேன் என்று சொன்னார். அவருடைய மனதில் தான் ஒரு அடிமை என்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தலைவராக இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து நம்முடைய தலைவர் என்று சொன்னால் அது பிலாலை மட்டும்தான் சொன்னார்கள். அவருடைய தோளிலே கை போட்டு சொன்னார்கள், சய்யிதுனா பிலால், நம் தலைவர் பிலால் என்று சொன்னார். வேறு யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தலைவர் பிலால் என்று வேறு யாரையும் சொன்னதில்லை. அவர் ஒரு அடிமை. குறைஷ் குலத்தின் உயர்ந்த குடும்பத்தில் உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டின் அதிபராக இருந்தாலும் தோள் மீது கை போட்டு நீ அடிமை அல்ல, நீ நம்முடைய தலைவர் பிலால் என்று சொன்னார்கள் என்றால் அந்த கண்ணியத்தை அவருக்கு வழங்கியது அவருடைய வணக்க வழிபாடுகள், அவருடைய தலைகீழ் மாற்றம், அவருடைய வாழ்வு இறையச்சத்தோடு அமைக்கப்பட்ட வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமதான் இது போன்ற மாற்றங்களை வணக்க வழிபாடுகளில், அன்றாட நடவடிக்கைகளில், நம்முடைய குணங்களில், நம்முடைய ஈமானிய வலுவில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் தருவான் என்ற இறைஞ்சுதலோடு நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.